வணக்கம். புதுவை மாநிலத்தில் வரும் ஜூன் மாதம் 15ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகையில், தமிழகத்தில் சமச்சீர் பாடத்திட்டம் இந்த ஆண்டு அமல்படுத்தப்பட மாட்டாது என்றும் பழைய பாடத்திட்டங்களே நடைமுறைப்படுத்தப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார். எனவே புதிய பாடப்புத்தகங்களை அச்சிடப்படுவதில் ஏற்படும் கால தாமதத்தை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் ஜூன் 1ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 15ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. எனவே தமிழக பாடத்திட்டத்தை புதுவை அரசும் பின்பற்றுவதால் அங்கு எடுத்துள்ள முடிவை புதுவை அரசும் எடுத்துள்ளது. இதனால் பள்ளிக்கு தேவையான பாடப்புத்தகங்கள் தமிழக அரசால் திருத்தியமைக்கப்படுவதால் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் வரும் ஜூன் 1ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 15ஆம் தேதி புதன்கிழமை அன்று திறக்கப்படும் என்று கூறினார். புதுவையில் 10ஆம் வகுப்பு மற்றும் மெட்ரிகுலேஷன் தேர்விற்கான முடிவுகள் வரும் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த மார்ச், ஏப்ரல் மாதத்தில் 10ஆம் வகுப்பு மெட்ரிக் பொதுத் தேர்வு நடைபெற்றது. இதனை அடுத்து விடைத்தாள்கள் திருத்தும் பணி மற்றும் கம்ப்யூட்டரில் மதிப்பெண்கள் பதிவு செய்யும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் எஸ்எஸ்எல்சி எனப்படும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, மெட்ரிகுலேஷன், ஆங்கிலோ இண்டியன் மற்றும் OSLC பொதுத் தேர்வுகளுக்கான முடிவுகள் வரும் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு வெளியிடப்படும் என்றும் மாணவ மாணவியர்கள் தாங்கள் பயின்ற பள்ளியின் மூலமாகவும் இணையதளங்கள் மற்றும் குறுந்தகவல்கள் மூலமாக தேர்வு முடிவுகள் மதிப்பெண்கள் பற்றிய விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுவை சாமிப்பிள்ளை தோட்டம் தந்தை மகன் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் 7 பேரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து முக்கிய குற்றவாளியை தேடி வருகின்றனர் என்று SSP சந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக SSP சந்திரன் கூறுகையில், புதுவை லாஸ்பேட்டை சாமிப்பிள்ளை தோட்டத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி, அவரது மகன் பிரகாஷ் ஆகியோரை ஒரு கும்பல் பட்டப்பகலில் கொலை செய்தது. இதனை அடுத்து போலீசார் விசாரணையில் தாடி கணேசன் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து 2 கொலைகளையும் செய்திருப்பது தெரியவந்தது. எனவே லாஸ்பேட்டை போலீசார் இது தொடர்பாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை பிடிக்க 3 தனிப்படையையும் அமைத்து தலைமறைவான கொலையாளிகளை தேடி வந்தனர் என்றும், இந்நிலையில் கொலையாளிகள் விழுப்புரம் மாவட்டம் அனுமந்தையில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. எனவே இன்ஸ்பெக்டர் ரங்கநாதன் தலைமையில் போலீசார் அங்கு விரைந்து சென்று கர்ணா, மணிகண்டன், வேலு, சித்தானந்தம், ஞானஒளி, பிரபாகரன், கார்த்திகேயன் ஆகிய 7 பேரை மடக்கி பிடித்தனர். மேற்கொண்டு கைது செய்த அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் தாடி கணேசனுக்கும் பிரகாஷுக்கும் நீண்ட காலமாக பகை இருந்தது என்றும், பிரகாஷின் தங்கை கொலைக்கு காரணமான தாடி கணேசனையும் அவனது கூட்டாளிகளையும் கொல்ல பிரகாஷ் திட்டமிட்டதாகவும், எனவே முன்னதாக தாடி கணேசனின் கூட்டாளிகள் வெட்டி கொன்றதாகவும் கூறினர். மேலும் முக்கிய குற்றவாளியான தாடி கணேசன் நீதிமன்றத்தில் சரணடைய முடிவு செய்திருப்பதாகவும் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளனர். எனவே தாடி கணேசன் சரணடையும் முன்பே கைது செய்ய முடிவு செய்து தேடி வருகிறோம் என்று கூறினார். கள்ள நோட்டுகளை தடுப்பதற்காக ரூபாய் சின்னம் மற்றும் கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய ரூபாய் நோட்டுகள் விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கூறியுள்ளார். இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கூறுகையில், புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள ரூபாய் சின்னத்தை அனைத்து ரூபாய் நோட்டுகளிலும் இடம்பெறுவதற்கு ISO 4217க்கான யூனிகோட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி அனுமதி வழங்கியுள்ளது. எனவே ரூபாய் சின்னத்துடன் அச்சடிக்கப்பட்ட ரூபாய் நோட்டு விரைவில் புழக்கத்திற்கு வரும். மேலும் கள்ள நோட்டை தடுப்பதற்காக இப்பொழுது உள்ளதை விட கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களும் இந்த புதிய ரூபாய் நோட்டுகளில் இடம்பெறும். குறிப்பாக புதிய ரூபாய் நோட்டு தயாரிப்பதற்கான தாள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும். இதனால் அடுத்த 3 ஆண்டுகளில் ரூபாய் நோட்டுகளுக்கான தேவையான மூலப்பொருளில் 80 முதல் 85% உள்நாட்டு தயாரிப்பாகவே இருக்கும். இப்பொழுது 95% இறக்குமதி செய்யப்படுகிறது. மேலும் அனைத்து நாணயங்களும் புதிய வடிவமைப்பு மற்றும் ரூபாய் சின்னத்துடன் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அவை ஜூலை மாதத்தில் புழக்கத்திற்கு வரும். இதனையடுத்து பழைய நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகள் படிப்படியாக திரும்பப் பெறப்படும் என்று கூறினார். புதுச்சேரியில் முதன்முறையாக உளவுத்துறை பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சண்முகத்திடம் ஒப்படைத்து IG சர்மா நடவடிக்கை எடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில காவல்துறையில் உளவுத்துறை பிரிவு போலீஸ் சூப்பரண்டாக ரமேஷ்காந்தன் பணியாற்றி வந்தார். அவர் பணியில் இருக்கும் பொழுதே உடல்நலக்குறைவால் இறந்து போனார். இதையடுத்து உளவுத்துறை பிரிவுக்கு போலீஸ் சூப்பரண்ட் நியமிக்கப்படவில்லை. இதனால் அதை சிக்மா பிரிவு போலீஸ் சூப்பரண்ட் ஆறுமுகம் கூடுதலாக கவனித்து வந்தார். பின்பு சட்டசபை தேர்தல் வந்தவுடன் உளவுத்துறை பிரிவை CID போலீஸ் சூப்பரண்ட் ரவீந்திரன் கூடுதலாக பார்த்து வந்தார். இந்நிலையில் சட்டசபை தேர்தல் முடிந்தவுடன் போலீஸ் சூப்பரண்டுகள் அவர்களது பிரிவுகளில் கவனம் செலுத்த தொடங்கினர். இதனால் உளவுத்துறை பிரிவிற்கு தனி அதிகாரியை நியமிக்க IG சர்மா முடிவெடுத்தார்.
அதன்படி சீனியர் பிரிவில் பணியாற்றி வரும் சீனியர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சண்முகத்திடம் உளவு பிரிவு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் அயல் நாட்டவர், பதிவேட்டுத்துறை, நுண்ணறிவு பிரிவு ஆகியவற்றையும் இன்ஸ்பெக்டர் சண்முகம் கூடுதலாக கவனிப்பார். இதற்கான உத்தரவை ஐஜி சர்மா நேற்று மதியம் பிறப்பித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் பெரிய பொறுப்பான உளவுத்துறை பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் ஒப்படைப்பது இதுதான் முதல் முறையாகும். உளவுத்துறை பிரிவில் தலைமை பொறுப்பை ஏற்க உள்ள போலீஸ் இன்ஸ்பெக்டர் சண்முகம் சுமார் 15 வருடங்களாக ஐஜியின் செயலாளராக பணியாற்றி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை கிருமாம்பாக்கம் கலவரத்திற்கு காரணமான இரு தரப்பினரிடம் எஸ்எஸ்பி சந்திரன் வன்முறையில் ஈடுபடுவோர் மீது பாகுபாடின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்து கூறியுள்ளார். புதுவை கிருமாம்பாக்கம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆதரவாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு ஆதரவாளர்கள் ஆகிய இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக மாறியது. அந்த பகுதியில் அமைதியான சூழ்நிலையை உருவாக்கவும் இரு தரப்பினரிடையே சமாதானம் ஏற்படுத்தவும் உருளையன்பேட்டை எஸ்எஸ்பி அலுவலகத்தில் சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எஸ்எஸ்பி சந்திரன் தலைமையிலும் எஸ்பி தெய்வசிகாமணி முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் இரு தரப்பினரும் தங்கள் கருத்துக்களை எடுத்துக் கூறினர். அவர் மத்தியில் எஸ்எஸ்பி சந்திரன் பேசுகையில், அனைவரும் கடந்த கால சம்பவத்தை மறந்துவிட்டு ஒருவருக்கொருவர் அன்பு காட்ட வேண்டும். இதற்கு மேலும் பிரச்சினை செய்தால் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார்கள் என்றும், உங்கள் குழந்தைகளின் நலனுக்காக வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும். மேலும் உங்கள் பாதிப்புகளுக்கு அரசிடம் கூறி உரிய இழப்பீடு வாங்கித் தரப்படும் என்ற அவர், தொடர்ந்து உங்களில் எவர் மீதும் எஃப்ஐஆர் வரக்கூடாது. வன்முறையில் ஈடுபடுவோர் மீது பாகுபாடு பார்க்காமல் நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே மோதல் சம்பவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதையும் மீறி சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டால் போலீசார் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்க மாட்டார்கள் என்றும், மோதலின் பொழுது கொள்ளை போன நகை பணம் பற்றி சிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் என்றார். மேலும் இனி மோதலில் ஈடுபட மாட்டோம் என உறுதியளிக்குமாறு கேட்டுக் கொண்டார். பின்னர் இரு தரப்பினரும் மோதலில் ஈடுபடாமல் அமைதி காப்பதாக உறுதியளித்தனர். புதுவை தாவரவியல் பூங்காவில் இலவம் மரத்திலிருந்து பஞ்சு பறப்பதால் சுற்றுலா பயணிகள் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். எனவே அதனை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை தாவரவியல் பூங்காவில் அரிய வகை தாவரங்கள் இருப்பதாலும் சிறுவர் பொழுதுபோக்குவதற்கு சிறுவர் உல்லாச ரயில், இசை நடன நீரூற்று போன்றவை இருப்பதாலும் இங்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை புரிவர். இது மட்டுமின்றி உள்ளூர் பொதுமக்களும் கோடை விடுமுறையை கொண்டாட தங்கள் பிள்ளைகளுடன் அதிக எண்ணிக்கையில் தினமும் வருகின்றனர். இதுபோன்று மக்கள் அதிகம் கூடுகின்ற தாவரவியல் பூங்காவில் உள்ள இலவம் பஞ்சு மரத்தில் இருந்து காய்கள் வெடித்து பஞ்சு காற்றில் பறக்கிறது. அவ்வாறு காற்றில் பறக்கும் பஞ்சு பொதுமக்கள் முகத்திலும் அங்கு விளையாடும் பிள்ளைகளின் முகத்திலும் படுகிறது. இதனால் அவர்களுக்கும் சிரமம் ஏற்படுவதோடு கண்களில் பட்டு பாதிப்பும், மூக்கில் படுவதால் நோய் தாக்கும் அபாயமும் ஏற்படுகிறது. எனவே பொதுமக்களின் நலன் கருதியும் அங்கு கோடை விடுமுறையை போக்க வரும் பிள்ளைகளின் நலன் கருதியும் அம்மரத்தில் உள்ள காய்களை அகற்றி பஞ்சு பறப்பதை தடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து அங்குள்ள அதிகாரியிடம் கேட்டபொழுது அவர், மிகவும் உயரமாக உள்ள இந்த இலவம் பஞ்சு மரத்தில் தேனீக்கள் ஏராளமாக தேன்கூடுகள் கட்டியுள்ளன. இந்நேரத்தில் நாங்கள் இலவம் காய்களை அகற்ற முயன்றால் தேனீக்கள் பறந்து அதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாவார்கள். எனவே நாங்கள் அதனை இன்னமும் அகற்றாமல் விட்டு வைத்துள்ளோம் என்று கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.